சென்னை டி நகருக்கு தீபாவளி பர்ச்சேஸ்க்காக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லை. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா டி நகரே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம் பொருள்லாம் வந்து வாங்குறதுக்கு. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா. எங்க பிஜில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். மதியானம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, இதுக்கு மேல நம்மளால பசி தாங்க முடியாதுன்னு ஒரு ஹோட்டலா பார்த்து பிரியாணி சாப்பிட போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரியாணியோட ரேட் தெரிஞ்சது 170 ரூபான்னு. அப்பாடின்ற மாதிரி ஆயிப்போச்சு. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆயிடுச்சு பாருங்க. நாங்க இன்னும் பாத்தீங்கன்னா வந்து டி நகரையே சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கடையில பாத்தீங்கன்னா போயிட்டு ஒவ்வொரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோமா. ஒரு கடையில போயிட்டு பேண்ட், ஒரு கடையில போயிட்டு ஷர்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து சுத்தி என்னென்ன கிடைக்குதுன்னு வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம். இதுல வேற ட்ரெஸ்ஸோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க பேரம் பேச தெரிஞ்சவங்களால தான் பாத்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல வந்து ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அவங்க சொல்ற விலைக்கு தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாத்தீங்கன்னா வந்து MFWக்கு போயிட்டு அங்கேயுமே வந்து ஹூடிஸ், ஷர்ட்ஸ் அதெல்லாமே வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்பி கிண்டியில இருந்து நம்ம டி நகர் வந்துட்டோம். இங்கேயுமே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு எங்க ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே திரும்பி திருவான்மியூர் போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்க பஸ்லயுமே ஏறிட்டோம். நானும் ஃபைனலா ஒரு ஜூஸை வாங்கிட்டு திருவான்மியூர் கிளம்பிட்டோம்.